தலையணை பூக்கள் powered by Jala Mahotsav 2017. Joy Alucas, world's favorite jeweler. மற்றும் Good Night. இனி கொசுக்கள் சட்டுன்னு அவுட் ஆகும். பாத்துறாத, போட்டோ மட்டும் பாத்துறாத. காஃபி ரெடி. அப்பாடா, தப்பிச்சண்டா சாமி. அப்பா அம்மா, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். உங்க ஹஸ்பண்ட் எங்க? தெரியலங்க. ஏதோ ஆபீஸ் வேலையா போயிருப்பாரு. கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் வருது. நல்ல வேளை போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண, இல்ல அவ்வளவுதான். ஒர்க் முடிஞ்சு வந்துருவாரு. சரி, இந்த தடவை உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். அடுத்த தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். அப்படி வரும்போது கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரணும். ஆமா ஆமா, கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். இப்பதான் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. சரிங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நானும் உங்க ஹஸ்பண்ட இன்னும் பார்க்கல. எதுக்கு தேவையில்லாம இவ? இதே மாதிரி குடும்பத்தோட இன்னொரு நாள் நீங்க உங்க ஹஸ்பண்டோட எங்க வீட்டுக்கு வரணும். ஐயோ, இந்த சோகத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இவங்க இன்னும் 2 பேரை பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே ஒரே ஆள் தானடி, அதுவும் நான் தானடி. இவங்க 2 பேருக்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியலையே, அதுவும் தனித்தனியா. போக மாட்டாங்க போல இருக்க. என்ன இவங்க அதுக்குள்ள இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க? இப்படியே இருந்தா நம்ம கதை க்ளோஸ் ஆயிடுமே. இவங்க பண்றத பார்த்தா நான் டபுள் ரோல் பண்ண போல இருக்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ருத்ரா, நீயும் உன் வீட்டுக்காரரும் தனியா இருக்கோன்னு சொல்றீங்க. பார்த்து பத்திரமா இருங்கம்மா. சரிம்மா. அப்ப கிளம்புறோம். போ. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வாய் சாப்பிட்டு போயிருக்கலாமா? இருக்கட்டும்மா, இப்ப அவசரத்துல என்ன பண்ணிருப்ப? உப்புமா தான் பண்ணிருப்ப. இன்னொரு நாளைக்கு பிரியாணி பண்ணிட்டு கூப்பிடு, அம்மா வந்து திருப்தியா சாப்பிடுறேன். சரி சரி, அவளுக்கு வேலை இருக்கு போல இருக்கு. கிளம்புறோம். நல்ல வேலை மாட்டிக்கல, நம்ம போட்டோவையும் பார்க்கல. வரோம். ஒரு வழியா போயிட்டாங்க. ஆவா, என்னங்க வீட்ல இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நான் இங்கே தானே இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் நான் இங்கதான் இருக்கேன், உங்களை பார்க்கவே இல்ல. எப்படி உன்னால பார்க்க முடியும்? நான் தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். சொந்த வீட்லயே என்ன திருட மாதிரி ஒளிய வச்சுட்டே ருத்ரா. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? உன் கூட கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்கு. புரியாம பேசாத ருத்ரா. நீ கூட்டிட்டு வந்தியே, அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? அவதான் என் பொண்டாட்டி. கூட வந்தாங்களே, அவங்க தான் என் அத்தை. அவங்க 2 பேருக்கும் ஒரு தீ பந்தம் இல்ல, ஒரு சின்ன தீ பொறி கிடைச்சா போதும், வீட்டையே கொளுத்திடுவாங்க. அவங்கள கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு விருந்தாளி மாதிரி காஃபி கொடுத்து கவனிச்சிட்டு இருக்க. அவங்கதான் உங்க வைஃபாங்க? ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. ஐயோ ருத்ரா,
அவ அப்பாவி இல்லம்மா, பெரிய பாவி. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. எவ்வளவு அன்பா பழகுறாங்க தெரியுமா? இந்த பாரு, நீ ஒரே ஒரு நாள் அவ கூட பழகிட்டு எதையும் முடிவு பண்ணிடாத. நீ அவ கூட ஒரு நாள் தான் பழகிருக்க, ஆனா நான் அவ கூட வாழ்ந்திருக்கேன். உன்னை விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவ கூட என் ஹஸ்பண்ட நான் கூட்டு வரேன், நீ உன் ஹஸ்பண்ட கூட்டு வரலாம் சொல்லிட்டு இருக்காத. ஏன்னா 2 பேருமே ஒரே ஆள் தான், அது நான் தான். இனிமேலாவது அவ கூட பழகிறத விட்டுரு. கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? பா, எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, வரேன். ஜெனி ஏன் நின்னுட்ட? 10ஆம் நம்பர் வீடு 10ஆம் நம்பர் வீடா? எங்க இருக்கு? அங்க பாருங்க, 10ஆம் நம்பர் வீடு தான். 10ஆம் நம்பரு முனிவர் தெரு. ஆமாமா, இந்த வீடு தான். ஆமா, ரைட், நீங்களே போய் கேளுங்க. கேட்கலாம் வாங்க. வாங்க போலாம். அட நீங்க போங்க. வாங்க. சார் என்னங்க? ஹலோ, யாருமா? யாரு வேணும் உங்களுக்கு? இங்க கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு யாருமே இல்லையே. யாருமா? யாரோ கிருஷ்ணமூர்த்தியா தேடி வந்திருக்காங்க, நீங்களே சரி பாருங்க. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். யாருங்க வேணும்? இங்க கிருஷ்ணமூர்த்தின்னு. கிருஷ்ணமூர்த்தி நீங்க யாரும் இல்லையே. என் பேரு தங்கவேலு. உங்களுக்கு எந்த அட்ரஸ் வேணும்? சார் நம்பர் 10 முனிவர் தெரு சார். இதானே? ஆமா, இந்த அட்ரஸ் தான். 20 வருஷமா நான் இங்கதான் இருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி நீங்க யாரும் இல்லையே. ஐயா இல்ல சார், கிருஷ்ணமூர்த்தி இங்க இருக்கிறதாவும் நம்பர் 10 முனிவர் தெரு எழுதி கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு சார். அட்ரஸ் கொடுத்தவங்க தப்பா கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களே போய் பாருங்க. ஐயோ இல்ல சார். இடத்த காலி பண்ணுங்கப்பா. சார் சார், என்னடா நட்டு இது? அந்த ஆள் கொடுத்த அட்ரஸே இதுதான். இங்க வந்து கேட்டா அப்படி ஒரு ஆளே இங்க இல்லன்றாங்க. அதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. பஞ்சு, ஆ? அந்த அட்ரஸ்ல இருக்கிற போன் நம்பருக்கு கால் ஆ, பண்ணுங்க. சரி. என்னாச்சு? என்னங்க நம்பர் நாட் இன் யூஸ்னு வருதுங்க? ச்சே, அப்ப அது ஒரிஜினல் நம்பர் இல்ல. நம்மள ஏமாத்த போலியான அட்ரஸும் நம்பரும் கொடுத்திருக்காங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த ஆசிரமத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குது. அவங்க குழந்தைய பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க தான் குழந்தைங்களை கடத்திருக்காங்க. இனி இதை வச்சுதான் என் இன்வெஸ்டிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இப்போ வேலை வந்துருச்சு. நான் எப்படியாவது அந்த குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும். நீங்க கிளம்புங்க. என்ன ஜெனி, இவ்வளவு தூரம் ஒண்ணா வந்துட்டு திடீர்னு நீங்க கிளம்புங்கன்றீங்க? நாங்களும் உங்க கூட வரோம். இது ரொம்ப ஆபத்தான வேலை, இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஹலோ ஜேர்னலிஸ்ட் மேடம், ஆபத்தெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைகளை நாங்க தான் அங்க கொண்டு போய் சேர்த்தோம். அதனால அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியற வரைக்கும் நாங்க உங்க கூட தான் இருப்போம், உங்க கூட தான் வருவோம். என்ன சொல்றீங்க? சரி வாங்க. வாழ்க்கையில பயம்னா என்னங்கறத கல்பனா இன்னைக்கு எனக்கு காமிச்சிட்டான். நான் ஏன் கல்பனாக்கு இவ்வளவு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்? அவ தானே என்ன பார்த்து பயப்படுவா. நான் தப்பு பண்றேன், அதனால தான் அந்த கல்பனாவை பார்த்து பயப்படுறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. கல்பனா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்பனா எனக்கு பிடிக்காம என் வாழ்க்கையில வந்தவ. அவ கூட என்னால சந்தோஷமா வாழ முடியல. ருத்ரா எனக்கு பிடிச்சி என் வாழ்க்கையில நானா ஏத்துக்கிட்டவ. அவ கூட தான் நான் சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஏன் இப்ப மட்டும் திடீர்னு பிரச்சனை? என்ன காரணம்? யோசிக்கணும். வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பெரிய பெரிய பிரச்சனைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் காரணமா இருக்கு. அது மாதிரி இப்ப நடந்த தப்புக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் அப்படியே கார்ல போயிட்டு இருந்தேன். அப்போ 2 பொம்பளைங்க ஒரு பொண்ணோட தாலி திருடிட்டு வேகமா அங்கிருந்து தப்பிக்க பார்த்தாங்க. அவங்கள பிடிக்க போனப்போ எங்களுக்குள்ள சண்டை நடந்து என்னை தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்தி நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். என்னங்க, இன்னைக்கு என் தாலிய இப்போ உன் தாலிக்கு என்ன வந்தது? அதான் கழுத்துல தொங்குது இல்ல?
நம்மகிட்ட ருத்ராவை பத்தி கல்பனா சொல்ல வந்திருக்கா. ஆனா நான் அவளை மதிச்சு கேட்கல. ருத்ராவும் கல்பனாவை பத்தி தான் சொல்லியிருக்கா. அவளையும் நான் முழுசா கேட்கல. அன்னிக்கே ஒரு நிமிஷம் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட காது கொடுத்து கேட்டிருந்தா இந்த பிரச்சனை இன்னைக்கு இவ்வளோ பெருசா இருக்காது. இப்ப நடந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னோட கவனக்குறைவு தான் முக்கிய காரணம். இனிமே இப்படி நடக்காம பார்த்துக்கணும். இனிமேலாவது அவசரப்படாம கல்பனா என்ன சொல்ல வராளோ அதை கேட்கணும். இல்லைனா இதை விட பெரிய பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்கு. என்னையா அது? கோயிலுக்கு போயிருந்தோம்மா. வேதா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணேன். இவன் உடம்பு நல்லா இருந்து குழந்தைய நல்லா பிரசவிக்கணும்னு. பிறக்க போற குழந்தை மேல அவ்வளவு பாசமா ஐயா? பின்ன இருக்காதா பாட்டி? சந்தோஷம் சொல்லி மாளல. பாத்துக்கிட்டே இருங்களேன், இன்னும் 6 மாசத்துல வளகாப்பு நடக்க போது. அந்த மாதிரி வளகாப்பை இந்த ஊர்ல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன வேதாஜி, கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க போல இருக்குது. நான் இல்லைங்க, மாமா தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் மலை கோயிலுக்கு நடந்தே போயிட்டு வந்திருக்காரு. 1008 படி வெறும் காலோட ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காரு. இப்பதான் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு போனாரு. வர வர ஒரு பண்றதுலாம் இருக்குது. என்னது மலை மேல ஏறி போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு? ஏன் கீழே வந்து கும்பிட்ட சாமி கேட்காதா? என்னவா அவருக்கு இப்ப திடீர்னு வேண்டதில்லை நந்து போற அளவுக்கு? பேரு குழந்தை நல்லபடியா பொறுக்கணுமா, நோய் நொடி இல்லாம எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா பொறுக்கணுமா. அதுக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுவும் தனியா நம்ம கிட்ட கூட சொல்லாம. குழந்தையோட விஷயத்துல மாமாவோட எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்பெல்லாம் அவரு நம்ம குழந்தைய பத்தி மட்டும்தாங்க யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைய பத்தி தான் அதிகமா பேசுறாரு. குழந்தைக்காக அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏமாத்துறமோன்னு மனசுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. நீங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க? பின்ன எப்படிங்க நினைக்க முடியும்? மாமாவுக்கு நம்ம பண்றது துரோகங்க. அதுவும் சாதாரண துரோகம் இல்ல, நம்பிக்கை துரோகம். அப்பெல்லாம் ஒண்ணு, நீங்க சும்மா நீங்க அப்பெல்லாம் பேசுனீங்க. நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேசல, உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லல. அதான் இப்ப நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். மாமா நம்மள ரொம்ப நம்புறாரு. நம்ம மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காரு. ஆனா நம்மளால அதை காப்பாத்த முடியலையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏங்க நீங்க எதுவும் வருத்தப்பட்டுறீங்க? நம்ம ஒண்ணும் தப்பு எதுவும் பண்ணலையாங்க. நீங்க எதுவும் இவ்வளவு ஃபீல் பண்ணீங்க? புரியல எனக்கு. எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி எத்தனை நாளைக்கு அதை மாமா கிட்ட மறைக்க முடியும்? அவர் பொறுக்க போற குழந்தைய நினைச்சு ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆவேசம் வேண்டாம், ஆவேசம் வேணாம். உட்காருங்க வேதாஜி, உட்காருங்க வேதாஜி, உட்காருங்க. என்னன்னா இப்ப நீங்களே சொன்னீங்களே அவரு கனவு கண்டு சந்தோஷமா இருக்காருன்னு. அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் நான் பாக்குறேன். உண்மையா சொன்னா தாங்க மாட்டாருங்க. உண்மைதாங்க, நானும் அதை மறக்கல. ஆனா அது ஒரு பொய்ங்க. அது நிரந்தரம் இல்ல. அதனால வர சந்தோஷமும் கண்டிப்பா நிரந்தரமா இருக்காது. அதனால தாங்க சொல்றேன், மாமாவுக்கு இந்த விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதான் போகுது. அதை உடனே தெரியப்படுத்தலான்னு சொல்றேன். உடனே தெரியப்படுத்தலாங்க. ஆனா அது என்னன்னு சொல்லுவோம், எப்படி புரிய வைப்போம்? என்னங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. சொல்லுங்க. எனக்கு அம்மா போட்டு குணமாச்சு இல்லைங்க, அந்த டைம்ல எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அம்மா போட்டிருந்தா பொறுக்க போற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த குடும்பத்துல நமக்கு பொறுக்க போற முதல் வாரிசு எந்த ஆபத்தும் பாதிப்பும் இல்லாம பொறுக்கணும்னு தான் டாக்டர் சொல்றத கேட்டு
நாங்க இந்த கர்ப்பத்தை கழிச்சிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுட்டோம். அப்படின்னு அவருக்கு புரியுற மாதிரி பக்குவமா அவர் மனசு கஷ்டப்படாம எடுத்து சொல்லலாங்க. ஓகேவா? மவளே உனக்கு இருக்குடி. ஓகே, இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆனா என்ன பொய் மேல போய் சொன்னிருக்கிறோம். சரி, நல்லது தான் சொல்றோம். இது மேலே லேட் பண்ண வேணாம், சொல்லிடலாம். ஆமாங்க. ஆனா ஒண்ணுத பாருங்க, அப்பா பயங்கர உஷாரு. நம்ம சொன்னதெல்லாம் ஒண்ணு நம்பிட மாட்டாரு. நம்ம ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது கோத்து வாங்கின்னு ஒண்ணு கேட்பாரு. அப்ப நான் ஒண்ணு சொல்லி நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்கமாய் கேவலமாயிடுவோம். அவர் என்ன கேட்குறாரோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அப்படி இப்படியே சொல்லி சமாளிப்பேன். நீங்க பக்கத்துல இருந்து மண்டே ஆட்டிவோங்க. புரியுதா? தப்பு தான், ஆனா வர வழி இல்ல, நல்லதுதான் பண்றோம். சரி ஆத்தா மகமாயி, நான் கும்பிட்டு சாமி என்னை கைவிடல. வேத விஷயத்துல நான் நினைச்சது கரெக்ட். இப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? ரொம்ப நாளா நான் இதை கண்டுபிடிக்கதான் இவ்வளவு போராடினேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நானே சொல்லிடுறேன். எங்க அம்மாவோட ராசி, அவங்க வந்த உடனே உண்மை தானா வெளியில வந்துடுச்சு. சிவகாமி, இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும். இதை வச்சு வேதவை ஒரு வழி பண்ணிடுறேன். என்னதான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலும் கடையில இருந்து இந்த நொறுவுல வாங்கி சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி. அதுக்குள்ள இங்க இருந்த டீப்பாய் எங்க போட்டாங்க? நல்லா உக்காந்து காலை நீட்டி சம்மந்தி தோரணையை காட்டலான்னு பார்த்தா விட மாட்டேன்றாங்களே. என்னடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சொல்றத முதல்ல கேளு. இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம் வீண் போகலமா. இத்தனை நாள் குழப்பத்துக்கு இன்னைக்குதான் விட கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? வேத விஷயத்துல நம்ம சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சுமா. என்னடி சொல்ற? நம்ம நினைச்ச மாதிரியே வேதா கர்ப்பமா இல்லமா. எப்படி உனக்கு தெரியும்? அவ வாயாலேயே நாகராஜ் தம்பி கிட்ட தான் கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அத என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். இவ்வளவு நாள் அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு குழப்பமாவே இருந்துச்சு. ஆனா இப்போ அவ கர்ப்பமா இல்லங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. சூப்பர் கல்பனா. லேட் பண்ணாம இந்த விஷயத்த உன் மாமனார் கூப்பிட்டு இப்பயே உடைச்சிரு. மா, விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. இனி எப்ப சொன்ன என்ன? கொஞ்சம் பொறுமையா இரு. என் புருஷன் இப்ப வீட்டுல இருக்காரு. அவர் ஆபீஸ் கிளம்பி போயிடட்டும், அப்புறமா மாமா கிட்ட சொல்லிக்கலாம். லூசாடி நீ. மானத்தை வாங்கணும்னு நினைச்சா குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் மானத்தை வாங்கணும். நீ இந்த வீட்டோட மூத்த மருமக தானே, உனக்கு அந்த மரியாதை இருக்கா? மரியாதையை அவங்க குடுக்கலன்னா அந்த மரியாதையை நீயே எடுத்துக்கணும். தப்பு பண்றவ தைரியமா சந்தோஷமா இருக்கும்போது உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறவ நீ ஏன் பயப்படுற? இந்த பாரு, டிலே பண்ணாத, உடனே உன் மாமனார் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லிடு. என்னடி யோசிக்கிற? வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும், அதை தவற விட்டா திரும்பி கிடைக்காது. என்ன நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லங்க, குடும்ப பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கு வர பிரச்சனைகள்ல பாதி ஒன்னாலதான் வருது. இந்த நிலைமையில யாரோட பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற என்ன, அந்த வேதா பிரச்சனை தான். அதான பார்த்தேன். என்னடா இன்னும் எதுவும் ஆரம்பிக்கலையான்னு. அவங்களே இன்னைக்கு என்ன குறை சொல்ல போற? குறைலாம் ஒன்னும் சொல்லல, உண்மையை சொல்றேன். வேதா செஞ்சிருக்கிற காரியம் மட்டும் உங்க எல்லாருக்கும் தெரிய வந்தது, இந்த வீட்டுல ஒரு கலவரமே வெடிக்கும். பாரு, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன உங்க அம்மா கூட இருக்காங்கற திமிரா? ஐயோ மாப்ள, நான் அப்பாவி. பார், வேதா என்ன பண்ண உனக்கு என்னடி? வேதா என்ன பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வாங்க. ஓ வேலை என்னவோ அது மட்டும் பாரு. டேய் சுந்தர், கலச்சிரத்தம். சம்பந்தி, ஏன்டா அவளை எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு இருக்க? அது அவங்க அம்மா முன்னால. அவ என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ பாட்டுக்கு படபடன்னு பேசிக்கிட்டே போற. சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை?
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. ஆனா வேதாவுக்கு என்னமா வந்துச்சு? வேதா கர்ப்பமா இருக்கிறதா நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கா. அவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல மாமா. கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. வேதா என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி வீட்டையே ஏமாத்துறதுக்கு? நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. தேவையில்லாம போய் சொல்லி வேத மேல குத்த சொல்லாத. இங்க பாருங்க மாமா, நான் சொல்றத நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே அவளை கூப்பிட்டு விசாரிங்க. அப்ப தெரியும் யாரு பொய் சொல்றா யாரு உண்மை சொல்றான்னு. என்னம்மா என்னெல்லாம சொல்லிட்டு இருக்கிற? வேதா எது கர்ப்பம் மாதிரி நடிக்கணும்? மாமா, இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாம நம்பிதான் ஆகணும். ஏன்னா வேதா கர்ப்பமா இல்ல. அவ இத்தனை நாளா பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. போலங்க. ஏன் இருங்க, நீங்க வேற இருங்க. அது அப்பா ஃபர்ஸ்ட் தனியா இருக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும், அவரு புரிய மாதிரி நான் எடுத்து சொல்லணும். அதெல்லாம் வந்து ஹே வேதா, என்ன இந்த விஷயத்துல நீ எவ்வளவு குழப்பின எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டேன்டி ஆப்பு. இன்னியோட நீ செத்த. ஐயோ, இப்போ எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அப்பா தனியாக இருப்பாருன்னு பார்த்தா ஒரு கும்பலே இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை ஆகிட போகுது. பாத்துக்கோங்க மாமா, இப்படிதான் இவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வேதா கர்ப்பமா இல்ல.